ஆமாமா, நீ ரொம்ப நல்லா பாடின. உன் கையால எல்லாருக்கும் குங்குமமும் புடவையும் கொடுமா. கொஞ்சம் இருமா. எங்களை போல சுமங்கலி பெண்களுக்கு தாலியில குங்குமம் வச்சு புடவை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? லட்சுமி அக்கா, யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? அவ கேட்டதுல என்னம்மா தப்பு? இவ குழந்தை குட்டி யாரு? இவ புருஷன் யாரு? இவ வாழ்ந்துகிட்டு இருக்காளா வாழ வெட்டியா இருக்காளா? ஓம் நம சிவாய. ஏம்மா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி அநாகரிகமா நடந்துக்கிறது? அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, அவ கேக்குறது நியாயம் தானே. குங்குமம் கொடுக்க இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? லட்சுமி அக்கா கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இவ யாரு குங்குமம் கொடுக்கறதுக்கு? நீ போய் நல்லவனா நடி போ. நிறுத்துங்க. என்ன என்ன கேட்ட? யோகிதா இருக்கானா? நீ என்ன பெரிய மேடை பேச்சாளரா? ஆதாயத்துக்காக கட்சி மாற அரசியல்வாதி மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. ஏமா, அன்னைக்கு உன் பொண்ணு கால்ரா வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த போது இந்த அம்மா அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தினாங்க. அன்னைக்கு இந்த அம்மா பார்த்து கேட்டிருக்க வேண்டியதானே நீ வாழ வெட்டியா இல்லையான்னு. அப்படி நல்லா கேளுங்க. நன்றி கெட்டத்தனமா பேசிக்கிட்டு. ஏற்கனவே அன்னைக்கு உன் புருஷன் சாகா கிடந்த போது இந்த அம்மாவுடைய பச்சளை மருந்து அவன் உயிரை காப்பாத்துச்சு. மருந்து கொடுக்கும் போது கேட்டிருக்க வேண்டியதானே நீ சுமங்கலியா இல்லையான்னு. இப்ப ஏன் கேக்குற? ஏன் அந்த அம்மா கையால தொட்டு கொடுத்தா நீங்க புடவையும் குங்குமமும் வாங்க மாட்டீங்களோ? அது இல்லைங்க. என்னன்னு ஐயா, இது பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா சொல்ற, நல்லா கேட்டுங்க. அந்த அம்மா கையால கொடுக்கறத வாங்குனீங்கன்னா அது உங்க எல்லாருக்கும் புண்ணியம். அப்படி யாராவது வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த வானமல் உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? அம்மா, எல்லாரும் இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா? கோழி மிதிச்சு குஞ்சுங்களுக்கு ஒண்ணும் ஆகுறது இல்ல கண்ணு. ஆனா கொஞ்சங்க மிதிச்சு கோழிக்கு ஆபத்து வர காலமா போச்சு. அதை நினைச்சு போட்டாதான் மனசு கஷ்டமா இருக்குது. ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டாங்க, மன்னிச்சிராதா. புடவையும் குங்குமமும் உன் கையிலேயே கொடுத்துறேன். ஆறு என்ன தப்பு பண்ணாலும் நான் தானே மன்னிக்கணும். வா வாங்க வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. இந்த புடவையும் குங்குமமும் வாங்கிக்காதா? என்ன கண்ணு அப்படி பாக்குற? அதா போடு. உன்ற மனசுக்கு நீ நல்லா இருப்ப கண்ணு. மானாமலைங்கிற புலிய உனக்கு ஆதரவா பேச வச்சது உன்னை பாதுகாக்கிறதுக்கு இல்ல, உன் மேல பாயறதுக்கு. பாயறதுல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. பாயற இடம் பாறையாவோ நெருப்பாவோ இருந்தா பொசுங்கிட போறீங்க. ஜாகிரதை. கண்டாசுரா, நீ ஜெயிக்கணும். அப்பாடா, இன்னைக்கு சிக்கனது சோத்து செடி தான். மாடு மேய்க்கிற பயிட்ட அடிச்சது. என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ? டே குளக்கட்ட, நேத்து தானடா கேட்ட முச்சக்கொட்டை குழம்பு சிக்கிருச்சா? எல்லாம் அந்த பன்னாரியம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா. அள்ளி அப்பு. யாரு? வைத்தியச்சியா? ஏத்தா நீ எங்க? இங்க பாவ, நீ என்ன பண்ணுவ? வீடு விடா வேலை செய்யற. ஓ பசி எரிஞ்சு எவன் உனக்கு சோறு போடுறா? ராத்திரில பிச்சை வேற எடுக்கிற. சரி, சாப்பிட்டியா இல்லையா? நீ பாக்குறத பார்த்தா குளப்பட்டினியா கிடப்ப போல் இருக்க. சரிதா, இந்த சோத்த ஆளுக்கு பதி அடிப்போம். இந்தா, முத உருண்டை நீ அடி, ரெண்டா உருண்டை நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன யோசிக்கிற? ஓஹோ, களவாணி பைய முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பைட்ட வாங்கி சாப்பிடுறேன் தானே யோசிக்கிற? பிச்சைக்காரன் நான் சொல்றேன். யாருப்பா பிச்சை எடுக்கிற? எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான்.
எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான். மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தாப்பா. குடு. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தாத்தா புரியல. ஏன்னா படிக்கல இல்ல. இந்தா போடு. அடி அடி. இன்னொரு உண்டியை போட்டுக்க, நான் ஒரு உண்டியை போட்டுக்கிறேன். போட்டுக்கிறவா? இங்கட்டா போடுமா? ஐயோ விக்கி தொலைதா ஆத்தா. தாத்தா விக்குது. இங்கக்குள்ள தண்ணி வேற இல்ல. போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி கிடைக்கும். அங்கனக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டா? நானும் ஒன்னே மாதிரி தான். ரொம்ப சாப்பிடுறது இல்ல. 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது. சரி நான் வர்றேன் ஆத்தா. ஆஹா, அருமையான பீஸா இருக்கு. அவுத்து வித்தா 1/2 கிலோ தேரும் போல் இருக்க. தாத்தா நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சில்ல, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? படுத்தா நான் வீசுறேன். படு படுத்தா நீ. தூங்கு 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 தூங்கு. காலம் சுரத்தா. தூங்கு தூங்கு. லேசில தூங்க மாட்டா போட்டுக்க. கொலுசு வேற பல 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 பலன்னு ஜொலிக்குது. இது எப்படி லாத்த போற குறக்கட்ட நீ? ஆத்தி முழிச்சிட்டியா நீ? இதுக்கு தானே சாப்பாடு போட்டேன், வெச்சுக்க. அச்சோ, இதுக்காண்டி இல்லத்தா. யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது. அது வேற இது வேற. நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன்? எல்லாம் அந்த ஒரு சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன். யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்ட, வெளியே சொல்லிவிடாத. சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சைக்காரி காலில் கிடக்கிற குளிச்ச திருடிவிட்டானு பொம்பளை எல்லாம் சேர்ந்து எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாளுங்க. கௌரவ குறைச்சல் ஆகி போவோம். திருடுறது தப்பா தெரியல? அத்தா நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் தின்னு விளக்கமா விளாவரிவா சொன்னோம்ல. அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பட்னியா கிடக்குறேன்னு 2 உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிய. பன்னாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறது விட்டுருவியா? எது பன்னாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பன்னாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடுறத விட்டுருவியா? எது? சரிதா, நீ காட்டு. நான் திருடுறத விட்டுரு, காட்டு. அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளை போட்டா இருக்கியா நீ? சரிதா, ஓ மேல சத்தியமா, இந்த பன்னாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன். பார்த்ததுக்கு பிறகு திருடுறதை விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. அம்மா பார்த்தா, அம்மா அம்மா பண்ணாரி அம்மா தாயே. அம்மா ஐயோ அம்மா அம்மா நீயா? அம்மா அத்தா நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியிற? உன்னை பார்த்தா நான் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டம்மா. அம்மா கண்கண்ட தெய்வமே, பண்ணாரி தாயே, இந்த திருட்டு பேருக்கு காட்சி கொடுத்து என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என் புத்தியை தெளிய வச்சுட்டியம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. இனிமே ஊரு ஊரா கோயில் கோயிலா போய் நீ எங்கெங்க இருக்கியோ அங்கெல்லாம் உன் புகழ பாடி என் பாவத்தை கழுவுற பாக்கியத்தை குடும்பா பண்ணாரி அம்மா தாயே. அவசரமா வர சொன்ன. இந்த பண்ணாரி ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பூஜையை ஒழுங்கா நடத்த விட மாட்டான்.
உன்னை நம்பி நான் வந்தேன், நீ என்னடான்னா அந்த பண்ணாரியை கண்டு பயப்படுற. அவ கால்ல இருக்கிற சக்கரத்துக்கு இந்த பூமியோட சுழற்சியே நிறுத்தக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. என்னையா அப்படிப்பட்ட கால சக்கரத்தை கால்ல வச்சிருக்கிறவள எப்படி இந்த ஊரை விட்டு நீ விரட்ட போற? நீ என்ன பண்றேன்னா, என்ன இது அதிசயமா இருக்கு? அம்மனோட நகை எப்படியா திருடு போகும்? கோவில் நகையை திருடுற துணிச்சல் இந்த ஊர்ல யாருக்கா இருக்கு? யோ எல்லாரும் பேசாதீங்க. பூசாரி, ஐயா, கோவில் நகை எப்படியா திருட்டு போச்சு? கோயில் நகை எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நேத்து கோயில் கதவை நான் சாத்த போகும்போது நான் தான் இருக்கேன்ல, கோயில் கதவை சாத்த வேண்டான்னு இந்த மருத்துவச்சமான்னு சொல்லிச்சு. நான் கோயில் கதவை சாத்தாம வந்துட்டேன். அட பாவி. அப்படின்னா அந்த அம்மாவை போய் திருடின்னு சொல்றீங்களா? ஆமா, நகை களவு ஒரு நினைக்க அந்த அம்மா தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மா தான் திருடி இருக்கணும். இது பாருங்க, வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இந்த அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. பவானி, சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா ஊர்ல 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. இல்லைங்க, இந்த அம்மாவை போய் அந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த அம்மாவை பாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சந்தேகம் வரத்தானே செய்யும். ஏன் ஆத்தா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே பேசாம சில மாதிரி நிக்கிற? அந்த நகையை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? சொல்லு ஆத்தா, சொல்லு. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, ஏதாவது பேசு. பதில் சொல்லுமா? சொல்லுமா, கேக்குறோம்ல. மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, பதில் சொல்லுமா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பேசாம இருக்க, பதில் சொல்லுமா. பேசாதா, பேசு. நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நகைக்கு ஆசைப்பட்டு நீயே திருடிட்டியா? ஏன் கண்ணு, நீயே என் மேல சந்தேகப்பட்ட பிறகு நான் திருடி இல்லைன்னு வேற நிரூபிக்கணுமா? இந்த அம்மா தான் திருடி இருப்பாங்க. கட்டாயம் அந்த அம்மா தான் திருடி இருப்பாங்க. ஆமா, இவங்க தான் திருடி இருப்பாங்க. ஏய், சீ. என்னையா நீ பாத்தியா நம்ம திருடுறத? நீங்க யாராவது பாத்தீங்களா? நான் சொல்றையா அந்த அம்மா திருடலன்னு. பவானி, நீ போய் இந்த அம்மாவோட மூட்டை முடிச்சு பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜனங்களால திறந்து காட்டு. அவங்க தப்பு பண்ணாதவங்க நல்லவங்கன்றத நீ தான் நிரூபிக்கணும். போ. பாவம் அந்த அம்மா, அவங்கள போய் அநியாயமா பழி சொல்லு. பெட்டியை திறந்து காட்டு பவானி. நல்லா பாத்துக்கயா. இந்த பாருங்க, ஒரு பழைய புடவை, ஒரு ரவுக்க, இந்தாங்க இது இன்னொரு புடவை, அப்புறம் இந்த ஐயோ 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 பாருங்க 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 பாருங்க. பாத்தீங்களா ஐயா? என்னால நம்பவே முடியலையா. நம்பித்தானே ஆகணும். அம்மா, நீங்களா இப்படி? நகையை திருடத்தான் மருத்துவ வச்சு வேஷம் போட்டு நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்கா இவ. அம்மன் நகையை திருடுன இவள போலீஸ்ல புடிச்சு விடுங்க ஐயா. உன்னை மலை போல நம்பணுமே, நீயே இப்படி பண்ணிட்டியாத்தா? கோயில் நகையை திருடின இவள சும்மா விடப்படாது. என்கிட்ட நகை வேணும்னு கேட்டிருந்தா என் நகை எல்லாத்தையும் கொடுத்திருப்பேனே. இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. பவானி, எல்லாமே உன்ற புருஷன் நடத்துற கபட நாடகம் கண்ணு. நிறுத்த. நான் நம்ப மாட்டேன். நீ திருடிட்டு மாட்டிக்கிட்டதும் என் புருஷன் மேலேயே பழைய போடுறியா? இந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னியே, அது எதுக்குதானா? இந்த ஊர்ல யார் திருடினாலும் கோயிலுக்கு முன்ன நிக்க வச்சு சாட்டையால அடிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இவளையும் அடிச்சு ஊரை விட்டு அனுப்புங்க. ஆமா, சாட்டையால் அடிங்க. ஆமா, அடிச்சு அனுப்புங்க. வேணாம். அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ பாவம், திருடிட்டாங்க. இந்த பாருங்க, நம்ம அந்த அம்மாவை அடிக்க வேணாம். வேணா அந்த அம்மாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிருங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். அவங்க வாங்க வேண்டிய அடியை நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஐயா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நினைக்கிறவன் நான். இந்த ஊரோட முடிவு இதுன்னா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். யோ பூசாரி, அடியா. வாங்க அடிங்க.
செஞ்ச தப்புக்கு யார் அடி வாங்குறது? போதுங்க, அந்த அம்மாவுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எல்லாம் போதும். தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க இப்படி வாங்க. வா ஆத்தா. சுரா போதும் போதும். இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. அதாவது அந்த அம்மாவால அடி தாங்க முடியாதுன்னு சொல்றேன். விட்டு பவானி, விட்டு. வலிக்குது இல்ல அம்மா? நீங்க போங்கம்மா, வலி தாங்க முடியாது. நீங்க போங்க. நான் இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்த கண்ணு, அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு நீதான் காரணம் கண்ணு. உன்ற நாயப்படி இப்ப நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கும் நீதான் காரணம் கண்ணு. திரும்ப நான் இந்த ஊருக்கு வாரதா இருந்தாலும் அதுக்கும் நீதான் காரணமா இருப்ப கண்ணு. உன்ற உடம்புல இருந்து அம்மானு சத்தம் வராம நான் இந்த ஊருக்குள்ள வரமாட்டேன் கண்ணு. மாட்டேன். நானா இந்த ஊருக்குள்ள உன்னை வாமாட கூப்பிட மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த பண்ணாரி அம்மன் மேல சத்தியம். போயிடு, இந்த ஊரை விட்டு போயிடு. ஏன் கண்ணு, புறா கிட்ட சமாதானத்தை கத்துக்கணும், காக்கா கிட்ட ஒற்றுமையை கத்துக்கணும், நாய்கிட்ட நன்றியை கத்துக்கணும். பகுத்தறிவு பேசுற மனுஷங்க கிட்ட கத்துக்க எதுவுமே இல்லையே கண்ணு. உன் பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. அம்மா நகையவே திருடிட்டியே, உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னங்க இது புது பழக்கம்? புது பழக்கமா? கண்ணாசுரா, பழைய பழக்கம். வானாமல பரம்பரைக்கு முப்பாட்டங்காலத்து பழக்கம். டி ஏய், என்ன அப்படி பாக்குற? ஃபர்ஸ்ட் நைட்ல உத்தம புருஷனா இருந்தவன் திடீர்னு உல்டா புருஷனா மாறிட்டானேன்னு பாக்குறியா? அதெல்லாம் நான் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம். டி என்ன உளறீங்க? குடிகாரன் உளர்னாலும் உண்மையை தாண்டி உளருவான். இந்த நாடகத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதினது யார் தெரியுமா? மந்திரவாதி வெள்ளையங்கிரியும் நானும் தான். இந்த நாடகத்தோட கதாநாயகி நீ. இந்த நாடகத்துல வர அத்தனை கதாபாத்திரங்களையும் உனக்கு தெரியும். ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தவிர அந்த கதாபாத்திரத்தை பத்தி இப்ப நீ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கேரக்டர் நாடகத்துல இருந்து கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டோம். அந்த கதாபாத்திரம் உன்னோட மருத்துவச்சி அம்மா. மருத்துவச்சி அம்மாவா வந்தது யாருன்னு தெரியுமா? காளி, திருசூலி, மகாசக்தி, இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிற சாட்சாத் உன்னுடைய பண்ணாரி அம்மனே தான். நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன ஏன் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாக்குறீங்க? இது
இதுவரைக்கும் யாருக்குமே தலை வணங்காத வானாமலையை அவமானப்படுத்திட்டல்ல, கோர்ட் வாசப்படிய மிதிக்க வச்சிட்டல்ல, கம்பி எண்ணெய் வச்சு களிதிங்க வச்சிட்டல்ல, அதுக்கு தான். டேய், உன் புருஷன் எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கான். இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட புருஷனை சப்போர்ட் பண்ணாம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி புருஷனோட லட்சியத்துக்கு இறஞ்சலா வாழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வா, நாம் பண்ற கண்டாசுர அஷ்டகர்ம யாகத்துக்கு வா. அம்மனை மறந்துரு. இன்னையில இருந்து என் கூட கண்டாசுர பூஜைக்கு நெய்யூத்த வாடி. பேசிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பூவோட வாசத்தை மட்டும் அனுபவிச்ச நீ இனிமே பூகமத்தோட நாசத்தையும் பார்க்க போற. இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். வெரி குட். நீ கரகத்தை தான் கடகட நாடுவேன்னு நினைச்சே, வசனத்தையும் கடகடன்னு பேசுற. இந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களுக்கு சாட்டையால் அடிக்கிறது தான் தண்டனை. புருஷனுடைய பேச்ச கேட்காம நீயும் மாபெரும் தப்பு பண்ற. தண்டனை அனுபவி. அடி, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அந்த பண்ணாரி அம்மனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு தேவைதான். அடி. ஏன் என்ன இந்த மாதிரி பாவத்தை பண்ண வைக்கிற? சொல்றத கேட்டு தொலைய வேண்டியதானே? தேவையா உனக்கு இது? தேவையா? இப்ப சொன்னியே, அது நியாயம். நீ எங்க அப்பனை பெத்தல, ஏன் பெத்த? என்ன ஏன் வளர்த்த? ஏன் பொண்டாட்டிய சப்போர்ட் பண்ற? கிழவி, கிழவி, நீ சொன்னதுக்காக இவளை விடல. இது ஒரு நாள் கூத்து கிடையாது, இது தொடர் கூத்து. சொன்னதை கேட்கலன்னா கச்சேரி தினமும் தொடரும்.